வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தாவேகா சார்பில் போட்டியிட விருப்பமனு பெற ஒரே நேரத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு. முதல் நாளிலேயே விருப்பமனு விநியோகம் நிறுத்தம். மாநிலங்களவையில் கமல் பேச்சு எனக்கு புரியவில்லை, புரிந்தால் எனக்கு சொல்லுங்கள். வானதி சீனிவாசன் பேட்டி. மக்களவையில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் திட்டமிட்டு இருந்தனர். சபாநாயகர் ஓம் பிர்லா அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு. பிரதமரை தாக்க திட்டமிட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்வது முழுக்க முழுக்க போய். பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தது முதல் பதவியில் இருந்து இறங்கும் வரை கலப்பட நெய்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பகீர் குற்றச்சாட்டு. குஜராத் அகமதாபாத்தில் நடந்த கேளிக்கை விருந்தில் வெளிநாட்டு மது வகைகள் ஹூக்கா விநியோகம். மருத்துவர்கள், தொழிலதிபர்கள் உட்பட 81 பேர் பிடிபட்டனர். மகளிர் பிரீமியர் லீக் 2026 தொடரின் விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றது. 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தேர்தல் சுதந்திரமாக வெளிப்படையாக நடைபெறுவதை மத்திய தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவுறுத்தல். மதுரை அருகே அதிமுக பிரமுகர் செந்தில்குமார் வெற்றி கொலை. வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் ஜெயலலிதா சொத்துக்கள் ஏலமிடப்படும். உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தகவல். மதுரையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி மாற்றம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.